மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சங்கீத நாடக அகாடமி 2026ஆம் ஆண்டிற்கான யுவ புரஸ்கார் தேசிய விருதை தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரபல நாடக மற்றும் திரைப்பட கலைஞர் வாகை சந்திரசேகருக்கு அறிவித்து கௌரவித்துள்ளது. இசை, நடனம், நாடகம் உள்ளிட்ட பாரம்பரிய கலைகளில் வாழ்நாள் பங்களிப்பை அளித்து வரும் கலைஞர்களுக்கு இந்த உயரிய விருது வழங்கப்பட்டு வருகிறது. சிறந்த மேடை நாடக கலைஞராக தனது கலைப்பயணத்தை தொடங்கி வெள்ளித்திரையிலும் முத்திரை பதித்த வாகை சந்திரசேகர் மதுரை மாவட்டத்தில் உள்ள வாகைக்குளம் என்ற கிராமத்தில் மே 3, 1956 அன்று பிறந்தார். போரில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு வாகை மலர் சூடும் வரலாற்று மரபின் வெற்றி குறியீடாகவே இவருக்கு பெற்றோரால் வாகை என்ற பெயர் சூட்டப்பட்டது. 1980களில் தமிழ் திரையுலகில் அறிமுகமான இவர் இதுவரை 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் யதார்த்தமான குணச்சித்திரம் மற்றும் துணை கதாபாத்திரங்களில் நடித்து பாராட்டு பெற்றுள்ளார். நண்பா நண்பா திரைப்படத்தில் ஆற்றிய சிறந்த நடிப்பிற்காக இவருக்கு ஏற்கனவே தேசிய விருது கிடைத்துள்ளது. கலைத்துறையோடு நின்று விடாமல் தீவிர அரசியலிலும் தடம் பதித்த இவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய நிர்வாகியாகவும் சென்னை வேளச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் மக்கள் பணியாற்றியுள்ளார். கலைத்துறையில் இவரது நீண்டகால அர்ப்பணிப்பை பாராட்டி பல்வேறு காலகட்டங்களில் உயரிய விருதுகள் வழங்கப்பட்டுள்ளனர். இவருடைய அசாத்திய நடிப்பு திறனை பாராட்டி தமிழ்நாடு அரசு கடந்த 1991ஆம் ஆண்டிலே இவருக்கு மாநிலத்தின் உயரிய கலைமாமணி விருதை வழங்கி சிறப்பித்தது. தற்போது நாடக கலையில் இவருடைய ஒட்டுமொத்த பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் மத்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி இந்த ஆண்டுக்கான யுவ புரஸ்கார் விருதை இவருக்கு வழங்கி கௌரவித்துள்ளது. நாடக பிரிவில் ஒட்டுமொத்த பங்களிப்பிற்காக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மூத்த கலைஞருக்கு இந்த தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து திரையுலகினர், நாடக கலைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல தரப்பிலிருந்தும் வாகை சந்திரசேகருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன.